வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து ஒரு வாக்கிங் டூர் டு இந்தியன் க்ரோசரி ஷாப் அப்படின்னு சொல்லலாம். யூகேல, இலங்கையில, இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி தமிழ் சாமான்கள், தமிழ் பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா லண்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ் கடைகள் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் க்ரோசரி திங்ஸும் இருக்கு, பெரிய பெரிய கடைகள் இருக்கு. ஆனா நான் இருக்கிற நார்த் ஈஸ்ட்ல தமிழ் கடைகளோ அல்லது இந்தியன் க்ரோசரி ஷாப்பிங் சென்டர்களோ பெருசா இல்லை, கடைகள் இல்லை. அதனால வந்து ஒரு கடை, ஒரு பெரிய கடை வந்து நியூ காசில் இருக்கு. இந்த கடைக்கு பேர் வந்து அஹமட் இன்டர்நேஷனல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் க்ரோசரி திங்ஸ், அது இல்லாம நிறைய க்ரோசரி திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கடையில தான் போயிட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். இலங்கையில எங்களுக்கு இலகுவா கிடைக்கக்கூடிய, இலங்கையில இந்தியால இலகுவா கிடைக்கக்கூடிய மரக்கறிகள், மசாலா பொருட்கள், இலங்கை இந்திய பொருட்கள் எல்லாமே இந்த கடையில இருக்கு. ஸோ வாங்க, விலைகளை கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில யூகேல எவ்வளவு விலை விற்கிறாங்க அப்படின்றதையும் நீங்க பார்க்க போறீங்க. லெட்ஸ் கோ. இன்னைக்கு வெதர் வந்து கொஞ்சம் மப்பும் மந்தாரம், மழை பெய்யுது, ஓய்ந்திருக்கிறது. இப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த ஷாப்புக்குள்ள நான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்டா திங்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சின்ன கூடை வேணும். கூடை வந்து பெரிய கூடை எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்க போகிறேன். ஸோ அதனால இப்படி ஒரு சின்ன ஒரு கூடை எடுத்தா காணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கடையில் ஃபர்ஸ்ட்டாக உள்ளுக்கு வந்தோடனே முன்னுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஊறுகாய் தான் இருக்குது. நிறைய வேர்ல்டு வைடான பல பிராண்டுகளோட ஊறுகாய் இருக்குது. எனக்கு ஆல்வேஸ் பிடிச்ச ஊறுகாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிரியா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாவை எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாவை. பிரியா பிராண்ட் இந்த வெஜிடபிள் மிக்ஸ் ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக தேசிக்காய் லெமன் ஊறுகாயை விட இந்த ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஊறுகாய் வந்து £1.99 அப்படின்னு சொல்லி சொன்னால் நோ ஐம் ரைட். இந்த ஊறுகாய் வந்து £1.99. ஸோ இது வந்து 2 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 பவுண்ட்ஸுக்கு வந்து இந்தியா கேஷோடு நாங்கள் ஒப்பிடும்போது இது வந்து இந்தியன் ருப்பி வந்து ஓகே. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டாஃப்ஸ் வந்து இதெல்லாம் எடுக்கலாமா, பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி போயிட்டு வந்தேன். பிரியா ஊறுகாய் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மரக்கறிக்குள்ளே பச்சை மிளகாய் வாங்கியிருக்கிறேன். இந்தியாவில் அப்படியே வந்து இஞ்சி, வெள்ளைப்பூண்டு எல்லாமே திங்ஸ் இருக்குது. மரக்கறிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பட்டர் நட் அப்படின்னு சொல்லி எங்களோட துபாய் பூசணிக்காய் இருக்குது. இது 1 கிலோ வந்து £1.69. இந்தியா ருப்பீஸில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி ஒரு பவுண்ட் வந்து என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியன் ருப்பி வந்து 105 ரூபா போகுது. ஸோ 105 ரூபாயால் பெருக்கி பாருங்கள். தேங்காய் இருக்குது பாருங்கள். தேங்காய்க்கு வந்து இங்கே இருக்கிற தேங்காய்க்கு வந்து குடுமி இருக்காது. ஸோ குடுமி இல்லாத தேங்காய், குடுமி எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்காய் வாங்கும்போது இப்படி ஆட்டி பார்த்து வாங்கணும். அதில் குலுங்குற சத்தம் கேட்டால் தான் நல்ல தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் மோஸ்ட்லி ஒரு 80 pence இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் தேங்காயில் வந்து விலை போட இல்லை. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அதுகளெல்லாம் இருக்குது. மரவள்ளி கிழங்கு இருக்குது, கசாவா, அதெல்லாம் வேணாம். எனக்கு வேணுமன்றதில் வந்து வாங்கிட்டு போக போகிறேன். இங்கே பாருங்கள், வெண்டிக்காய் இருக்குது, நல்ல வெண்டிக்காய். இது வந்து இந்தியா இல்லாட்டி ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட வெண்டிக்காய் இருக்கும். 1 கிலோ வந்து £6.99 விற்கிறாங்க. அதே மாதிரி நல்ல பாவக்காய் இருக்குது. இங்கெல்லாம் பாவக்காய் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் வாங்கலாம். £10.99 இந்த பாவக்காய். அதே மாதிரி புடலங்காய் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான எல்லா விதமான இந்தியன் ஸ்ரீலங்கன் மரக்கறிகளுமே இங்கே இருக்குது. இங்கால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மேகி நூடுல்ஸ் இருக்குது. மேகி இல்லை, மேகி இருக்குமென்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இருக்குது மேகி நூடுல்ஸ் இங்கே இருக்குது. 29 pence ஒரு பேக்கெட் வந்து 29 pence. இலங்கை ரூபாயில் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பவுண்ட்ஸ் வந்து 380 பவுண்ட்ஸ் போகுது. ஸோ அதால் பெருக்கி பாருங்கள். இங்கே வந்து எல்லா விதமான ரைஸும் இருக்குது. பாஸ்மதி ரைஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே கூட சாப்பிட்றது. ஸோ பாஸ்மதி ரைஸ் இருக்குது. பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த டில்டா பிராண்ட் வந்து கொஞ்சம் விலை கூடின பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் என்ன விலை அப்படின்னு சொல்லி சொன்னால் 20 கிலோ வந்து 40 பவுண்ட்ஸுக்கு போகுது. 10 கிலோ பியூர் பாஸ்மதி எலிஃபெண்ட் ரைஸ் வந்து
கிட்டத்தட்ட 17 பவுண்ட் 99 பென்ஸுக்கு போகுது. இப்படி இந்த மாதிரி விலைகள் போய்கொண்டிருக்கிறது. இங்கால பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவல் இருக்குது. அவல் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். அவல் என்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. அதே மாதிரி கடலை மாவு அரை கிலோ கடலை மாவு வந்து 1 பவுண்ட் 29 பென்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருந்து பார்க்குறவங்க இந்தியன் விலையை 105 ரூபாயால் பெருக்கி பாருங்கள். எனக்கு வந்து இன்னும் வேறு என்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் மெயினாக வந்ததே தோசை ஊற்றுறதுக்காக, தோசா பட்டர் வாங்குறதுக்காக தான் வந்தேன்னா. அந்த தோசா பட்டர் வந்து இங்கே ஃப்ரிட்ஜில் இங்கேல தான் இருக்குது. ஸோ பன்னீர், தோசா பட்டர் இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸ்பெஷலியாக பாருங்கள், இந்த பாக்கு இருக்குது. பாக்கு சீவல் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். பூ மாதிரி மணிமணியாக சீவி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து இந்த பாகிஸ்தான் பீப்புள்ஸ், இந்தியன் பீப்புள்ஸ், ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் எல்லாமே வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பாக்கு முக்கியம். ஸோ பாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 பவுண்ட் 99, 3 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இலங்கை காசுக்கு பார்க்க போனால் நான் 1200 ரூபா இவ்வளவு இந்த பாக்கு சீவல். அப்படியே பாக்கு உடைச்ச மாதிரி கொட்டைப்பாக்காகவும் இருக்குது. 1 கிலோ பேக்கெட்டில் வச்சுருக்குறாங்க. கீழே பெரிய 5 கிலோ பெரிய மூட்டையும் இருக்குது. ஸோ எங்கேயும் வெத்தலை பாக்கு போடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் விலைகள் தான் பிரச்சனையாக இருக்கும். நிறைய பொருட்கள் இருக்கிறது. எஸ், ஃப்ரிட்ஜில் நல்ல நெய் இருக்குது. நெய் இல்லை, இது வந்து வேறு ஏதோ சீஸ் தான், கைண்ட் ஆஃப் சீஸ் தான் இருக்குது. நான் மெயினாக வாங்க வந்து இந்த தோசா பட்டர் தான். தோசை எனக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 கிலோ தோசா பட்டர்ன்ற விலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 பவுண்ட் 99 அப்படின்னு சொன்னால் 3 பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது 1 கிலோ மாவு இலங்கை காசுக்கு 1200 ரூபா, 1100 ரூபா கிட்ட. இந்தியா காசுக்கு பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 320 ரூபா கிட்ட வருது. ஸோ இந்த டேட் பார்த்து தான் வாங்கணும். டேட்டு பார்த்து வாங்கிடுவோம். ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு 3-4 பேக்கெட் தோசா பட்டர் வந்து நான் வாங்க போகிறேன். மூண்டு காணுமா? இட்லி தோசா பட்டர் பிரைம் பிராண்ட் தோசா பட்டர் வந்து இந்த விலை போயிட்டுருக்கு 3 பவுண்ட்ஸ். யா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை வீடுகளுக்கு தேவையான அத்தனை விதமான பொருட்களுமே இருக்குது இந்த கடையில். சட்டி பானை, சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஸ்வீட் வந்து குலோப் ஜாம் வந்து 3 பவுண்ட் 59 பென்ஸுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை இருக்கும், ஒரு 10-12 போட்ட ஒரு குலோப் ஜாமுன் வந்து 3 பவுண்ட் 50 அப்படின்டா இந்தியா காசுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத பாருங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்வீட்ஸுமே இருக்குது. இது வந்து ஜாங்கிரி இருக்குது, ஜிலேபி இருக்குது, ரசமுலாய் இருக்குது, எல்லா ஸ்வீட்ஸுமே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாத்திரங்கள், அவ்வளவு சட்டி முட்டி எல்லா விதமான பாத்திரங்களும் இந்த ஷாப்பில் இருக்குது. சுவாமிக்கு தேவையான, பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள், அப்படி பல பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. பெரிய பெரிய தோசா தவா, தோசை மேக் பண்ணுறதுக்கான பல பொருட்கள் இருக்குது. தோசை ஊற்றுறதுக்கு நான் ஒரு பெரிய கரண்டியும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அந்த கரண்டியை தேடுறேன், பார்க்கலாம். இப்படி சாமான்களை தேடி தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது. லக்ஸ் சோப் எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் 1 பவுண்ட் 50. லக்ஸ் சோப், லைபாய் சோப் எல்லாம் கிடக்குது. இன்னும் நான் வந்து வாங்க வேண்டிய பொருட்கள், மிளகாய் வாங்க வேண்டும், மிளகாய் தூள், மிக்சர்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நெய் இருக்குது. நெய் வந்து இப்படி 1 லிட்டர் இல்லை, கிராம் கணக்கில் தான் இருக்குது பாருங்கள். அப்படின்னு சொன்னால் இது வந்து பட்டர் கீ. இது வந்து 4 பவுண்ட் 99 பென்ஸுக்கு இருக்குது. அரை கிலோ நெய் வந்து 4 பவுண்ட் 99. இதே நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே இருக்குது, அது வந்து 8 பவுண்ட் 99க்கு இருக்குது. அதை விட கூடின 3 கிலோ நெய் வந்து 14 பவுண்ட் 99 பென்ஸ், 15 ரூபா இந்தியா காசுக்கு வந்து அது வந்து 1500 ரூபா 3 கிலோ நெய். கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இங்கே காசை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை.
அடுத்து வந்து நான் வாங்க வேண்டிய கொஞ்சம் மசாலா பொருட்கள் இருக்குது. அந்த மசாலா பொருட்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் £5.99 இருக்குது. அதே மாதிரி ராஜா பிராண்ட் இந்த ஃபிஷ் சீசனிங், ஃபிஷ் மசாலா வந்து 99 100 கிராம் வந்து 99 இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான ஏராளமான மசாலா பொருட்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கோடா பஜ்ஜி மிக்ஸ் இருக்குது. இந்த பக்கோடா பஜ்ஜி மிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் £1.59 இருக்குது. அதே மாதிரி இங்கால பேக்கிங் பவுடர், சோயா மின்ஸ்ன்ற ஒன்று இருக்குது. கீழே வந்து அப்படியே எல்லா விதமான தானியங்களும் இருக்குது. கவுப்பி, பீன்ஸ், பயறு இதெல்லாமே இருக்குது. இந்த பயறு பேக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து 2 கிலோ பயறு £4.50. ஸோ £4.50 இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியா காசு ஒரு ₹500 வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மல்டிபிள் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்குது. சப்பாத்தி மாவு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஏராளமான இந்தியா போனால் நாங்கள் இந்தியாவில் என்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லா விதமான திங்ஸையும் வந்து இங்கே நாங்கள் வாங்கிடலாம். ஈஸியாக இருக்குது. அடுத்து நான் வாங்க போகிறது வந்து மேங்கோ பல்ப். மேங்கோ மில்க் ஷேக் அடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து மேங்கோ ஷேக் அடிக்கிறதுக்கு எல்லாம் மேங்கோ ஜூஸ் அடிக்கிறதுக்கு வந்து சூப்பரானது இருக்கும். மேங்கோ பல்ப் 850 கிராம் வந்து £1.79 இருக்குது. ஒரு 2 பவுண்ட் அப்படின்னு பார்த்தாலும் இந்தியா காசுக்கு இந்த பொருள் வந்து ஒரு ₹220 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ₹200 அப்படின்னு பார்க்கலாம். இலங்கை காசுக்கு இது வந்து ₹800. ஸோ இதான் இந்த பாஸ்கர் இவ்வளவு திங்ஸ் வாங்கியிருக்கிறேன். தோசை, பட்டர், தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஊறுகாய் வாங்கியிருக்கிறேன். இன்னும் பிலாப்பழம் வந்து வாங்கணும், பலாப்பழம். ஸோ அப்படி எல்லாமே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் டின்ஸில் அடைச்சி வச்சுருக்குறாங்க. A to Z அவ்வளவு திங்ஸுமே இருக்குது. இது வந்து தனியாக இந்தியன் திங்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை, யூரோப்பியன் இன்டர்நேஷ்னலாக உள்ள பல கடைகண்ட பொருட்கள் இருக்குது. செசமி ஆயில் பாருங்கள், ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய் என்று சொல்லி சொல்லுவோம். 1 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து £5.99, 6 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ₹400 அப்படின்னு இலங்கை காசுக்கு பார்த்தா நாங்கள் ₹2400 1 லிட்டர் நல்லெண்ணெய். இந்தியா காசுக்கு கிட்டத்தட்ட ₹6, ₹650 1 லிட்டர் நல்லெண்ணெய் போகுது. இது வந்து செசமி பிராண்டுண்ட. இந்த மாதிரி நெய் அங்கால இருக்குது. நெய் வந்து பார்த்திங்க வெஜிடபிள் கீ அப்படின்னு சொல்லி இந்த கீயும் இருக்குது. இது வந்து ₹7.49 பவுண்ட்ஸுக்கு இருக்குது. பெரிய பெரிய லிட்டர் எண்ணெய்களும் இங்கே இருக்குது. லண்டனில் தமிழ் கடைகளில் வந்து நாங்கள் பெரிய பலாப்பழமே முழுசாக வாங்கிடலாம். இங்கே எங்களுக்கு நியூ காசில் இது கிடைக்கிறது இல்லை. ஸோ வந்து இப்படி பலாப்பழம் டின்னில் இருக்கிறதா வாங்கணும். 2 பவுண்டு கிட்ட விலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் நான் எடுக்க போகிறேன். பச்சை கலரில் உண்டு, இந்த கலரில் உண்டு. ஓகே மக்களே, என்னுடைய ஸ்மால் ஷாப்பிங் தான். ஷாப்பிங்கை முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் பில்லு போட்டுட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டோட்டலாக சொல்கிறேன். பெருசாக சுற்றி காட்ட முடியல, இருந்தாலும் கொஞ்சம் அளவுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற தமிழ் கடைகள், அதே போல் இந்தியன் க்ரோசரி ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நியூ காசில் இந்த அஹமட் இன்டர்நேஷ்னல் உண்மையிலேயே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவும் எங்களுக்கு இருக்குது. நிறைய பொருட்களை இந்தியன், ஸ்ரீலங்கன், அதே மாதிரி யூரோப் இன்டர்நேஷ்னல் பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்குறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி நான் ஒரு தோசை பிரியன். ஸோ தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த தோசா பட்டர் எனக்கு பெரிய பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. விலையும் வந்து 3 பவுண்ட்ஸ் தான். ஸோ ஈஸியாக இருக்குது. இந்த ஷாப் எங்கே இருக்குது, இந்த ஷாப்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ஒரு பெரிய பேக்கில் கிட்டத்தட்ட எனக்கு நான் ஷாப்பிங் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க என்னென்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோத்துக்கும் எனக்கு 26 பவுண்ட்ஸ் முடிஞ்சது. இலங்கை காத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு நான் வந்து தோசை மாவு, மேங்கோ பல்ப், 2 தேங்காய், பச்சை மிளகாய் கொஞ்சம் அப்படி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் லண்டனில் கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கும். ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற நியூ காசில் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் கொஞ்சமாக தான் இருக்கிறோம். அதனால வந்து பெரிய பெரிய அளவில் தமிழ் கடைகள் கிடையாது.
இந்த மாதிரி கொஞ்சம் தொலைவில் இருக்கிற கடைகளுக்கு தேடி வந்துதான் பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும். இலங்கை இந்தியாவில் இருக்கிற பொருட்களை வாங்குறதுக்கு இப்படித்தான் பயணம் செஞ்சு வர வேண்டியிருக்கும் கொஞ்சம் தொலைவில் இருக்கிற கடைகளுக்கு. இருந்தாலும் வந்து மாசத்துல ஒருக்க வந்து பெரிய ஷாப்பிங் ஒன்று செஞ்சுட்டு போகும்போது ஈஸியாகவும் இருக்கும், பிரச்சனை இல்லை. தோசை மாவெல்லாம் டேட் இருக்கு, ஒரு 20 நாள் வரைக்கும் டேட் இருக்கு. 15-20 நாள் வரைக்கும் டேட் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் எடுத்து தோசை ஊற்றிடலாம். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.